Ram, Shri Ram Jaya Ram Jaya Jaya Ram, Shri Ram Jaya Ram Jaya Jaya Ram. Jai Shri Ram, Jai Shri Ram, Jai Shri Ram, Raja Ram. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சக்ரா பிரபாகரன் பேசுகின்றேன். வணக்கம். சமீபத்தில் நமது தமிழகத்தின் சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் குற்றவாளி என்று கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனை தனது தம்பி என்று பேசியுள்ளார். ஒரு குற்றவாளியை தனது சார்ந்த உறவினர் தான் சார்ந்த நண்பர் போல் பாவித்து பொதுவெளியில் பேசுவது திரு அப்பாவு அவர்களுக்கு தான் வகிக்கும் பதவிக்கும் அழகல்ல. சட்டசபை சபாநாயகர் என்பது ஒரு அரசியல் அமைப்பு சட்டப்படி செயல்படுகின்ற ஒரு பதவி. மாநிலத்தில் மேதகு ஆளுநர், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, முதலமைச்சர் ஆகியோர்களுக்கு நிகராக தனித்துவம் வாய்ந்த பதவி சட்டசபை சபாநாயகர் பதவி என்பது. ஒரு சட்டசபை உறுப்பினர் தான் சட்டசபை சபாநாயகராக பதவியேற்ற பின் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி போல் அல்லது தலைமை நீதிபதி போல் நீதிக்கு பிசறு இல்லாமல் நேர்மையுடன் நடக்க வேண்டும். அவர் திரு அப்பாவு அவர்கள் அதுபோல் நடக்கவில்லை. ஆதலால் நானே இந்த ராமராஜ்யத்தின் ராமபிரானுக்கு மன்னிப்பு கோரும் வகையில் எங்களுடைய தமிழகத்தின் சட்டசபை சபாநாயகர் இதுபோன்று நடந்து கொள்கிறார் என்ற மனவேதனையில் ராமர் காலனியில் பொற்பாதங்களை வைத்து அவர்களிடம் மன்னிப்பு கோரினேன். இந்த மன்னிப்பு கோரிய வீடியோவை தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நேற்று ஜனவரி 22, 2025 உடன் அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு ஒரு ஆண்டு நிறைவு பெற்றுள்ளது. இன்று நவமி திதி 23/1/2025 வியாழக்கிழமை. இன்று ராமருக்கு உகந்த நவமி திதி. மேலும் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் 128வது பிறந்த தினம் ஆகிய 3 முக்கியமான நிகழ்வுகள் இன்று நடக்கின்றது. ஆகையால் இந்த தினத்தை எங்களுடைய தமிழகத்தின் சபாநாயகர் செய்கின்ற சமூகம் ஏற்றுக்கொள்ளாத, அரசியல் சூழ்நிலையில் சராசரி தன்மையை விட கீழிறங்கி அவர் செயல்படுவது போல் எங்களுக்கு தோன்றுவதால் நான் ராமபிரானின் காலடியிலே வைத்து அவர்களிடம் மன்னிப்பு கோரினேன். நமது ஜனநாயகத்தில் சட்டசபை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதுக்கென்று தனி வரலாறு உண்டு, பாரம்பரியம் உண்டு. நம்ம தமிழ் சட்டசபையை பொறுத்தவரை நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு 1952 நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு முதல் சட்டசபை சபாநாயகராக ஐயா சிவசண்முகம் பிள்ளை இருந்துள்ளார். இப்படி வரலாறை பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 20 சட்டசபை சபாநாயகர்கள் நமது தமிழக சட்டசபையை பல்வேறு காலகட்டங்களில் வழிநடத்தியுள்ளார்கள். ஐயா சிவசண்முகம் பிள்ளை தொடர்ந்து புலவர் கோவிந்தன், இப்படி பல சபாநாயகர்கள் பதவி வகித்துள்ளார்கள். அதன் பிறகு 1967 திமுகவின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதித்யநாத் ஐயா அவர்கள் சபாநாயகராக திகழ்ந்துள்ளார். அதன் பிறகு மதியழகன் ஐயா, இப்படி பல்வேறு இதில் வந்திருக்காங்க. அதே மாதிரி அதிமுக காலகட்டத்தில் அதிமுகவின் முதல் சட்டசபை சபாநாயகராக முனு ஆதி திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக பதவி வகித்த போது பணியாற்றியுள்ளார். பிறகு முனு ஆதி ஐயா அவர்களுக்கு பிறகு ஐயா ராஜாராம், ஐயா காளிமுத்து,
ஐயா சேடப்பட்டி முத்தியான், இப்படி பல்வேறு காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் சட்டசபையில் பணியாற்றியுள்ளார்கள். அதேபோல் திமுக ஆட்சி காலத்தில் தமிழ் குடிமகன் ஐயா அவர்கள், பிறகு ஆவுடையப்பன் ஐயா அவர்கள், பிறகு பிடிஆர் பழனிவேல் ராஜன் ஐயா அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சபாநாயகர் பணியாற்றியுள்ளார்கள். முடிந்தவரை அவர்களுடைய பதவிகளில் தனித்தன்மையும் நேர்மையும் நிறைவேற்றியுள்ளார்கள். ஒரு 2 சமயங்களில் பல்வேறு காரணங்கள் பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. அதிமுக காலத்தில் ஐயா PH பாண்டியன் அவர்கள் சட்டசபை சபாநாயகராக இருந்தபோது அந்த தமிழக தமிழ் வார இதழில் ஒரு கார்ட்டூன் வந்தது. அதுக்காக ஒரு பிரச்சனை உருவாகி அது ஒரு தண்டனை அந்த தமிழ் வார இதழின் ஆசிரியருக்கு கொடுத்தார்கள். பின்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது அப்போதைய முதலமைச்சரின் தலையிட்டார். இதுபோல தமிழ் குடிமகன் ஐயா தமிழ் குடிமகன் அவர்களின் சபாநாயகரை வகித்த போது திமுகவை சார்ந்த திரு தமிழ் குடிமகன் அவர்கள் சபாநாயகரை பதவி வகித்த போது சட்டசபையில் பல விரும்பத்தகாதங்கள் சம்பவங்கள், தமிழகமே தடை புளியும் அளவிற்கு சம்பவங்கள் நடந்தன. இதெல்லாம் சட்டசபையில் உள்ளாரே நடந்தது. இப்போ அப்பாவு தற்போது சபாநாயகராக இருக்கின்றார். அவர் ஒரு குற்றவாளியை பற்றி பொதுவெளியில் பேசுகிறார். இது அவருடைய வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. இது தேவையற்ற பேச்சும் கூட. ஒரு சமூகத்தில் ஒரு குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டு விசாரணையில் இருக்கும்போது அவரை ஊக்குவித்தோ அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினால் சபாநாயகர் என்ற பதவிக்கு அழகல்ல. இதை வன்மையாக கண்டித்து எங்களுடைய மன வருத்தங்களை வெளிப்படுத்தும் வகையில் இன்று இந்த பூஜை ராம காலநிலைக்கு பாத பூஜை பூஜைகள் செஞ்சு நாங்கள் திரு அப்பாவூர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோருகிறோம். இதுபோல திரு அப்பாவு அவர்கள் திரும்ப திரும்ப செய்யவும் கூடாது. இது ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு அரசியல் தூய்மையும் நல்ல பண்புகளையும் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதை பார்த்து நடந்து கொள்வார்கள். அரசியல் முக்கியமான பதவியில் இருப்பவர்களே இது மாதிரி பேசி இது மாதிரி நடந்து கொண்டால் அது சமுதாயத்தை பாதிக்கும். இது கட்சிக்கு அப்பாற்பட்டது. பொதுநலன் அரசியல் கருதி தமிழகத்தை முன்னேற்றத்தின் கருதி இது நாங்கள் பதிவு செய்கிறோம். ஐயா அப்பாவு அவர்கள் வேறு ஏதாவது பொதுவெளியில் பேச என்றால் நல்ல செய்திகள் பல உள்ளன. நமது பாரத பிரதமர் விஸ்வகுரு ஐயா மோடிஜி அவர்கள் தற்போது 70 வயதுக்கு மேற்பட்டவர் அனைத்து இந்தியர்களுக்கும் இலவசமான ஆரோக்கிய காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளார்கள். அதை பற்றி மக்களிடையே அவர் பேசலாம். இன்னும் பல திட்டங்கள் இருக்குது. இதில் கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது. இது நாட்டுடைய நலத்திட்டம். இது எல்லாருக்கும் உடையது. சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் பேச வேண்டும் என்றால் இது மாதிரி நல்ல பல திட்டங்களை மக்களிடையே பொதுவெளியில் பேசும்போது அது நிறைய மக்களுக்கும் அவர் சார்ந்த ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி உட்பட மக்களுக்கும் பயனளிப்பதாக இருக்கும். இது போன்ற நாகரிகமற்ற அரசியலை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தின் எதிர்காலம் வருங்கால முதல்வர் எங்களுடைய பாஜக கட்சியின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது போராட்டங்களையும் தனது எதிர்ப்புகளையும் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஊடகங்கள் மூலமாக தெரிவித்து உள்ளார். பல்வேறு போராட்டங்கள் மூலமாகவும் தெரிவித்து உள்ளார். மக்களிடையே இதை எடுத்து சென்றுள்ளார். இது தனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் கையாளத்தனத்தையும் மக்கள் நலன் இல்லாத அரசாங்கம் செயல்படுவதையே மக்களுக்கு காட்டுகின்றது. இதுபோல் திரு அப்பாவார்கள் மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் பேசாமல் இருக்க கேட்டுக்கொண்டு தமிழகத்தின் முன்னேற்றத்தையும் விக்சித் பாரத்தின் குறிக்கோளுடன் நடைபெற்று கொண்டிருக்கும் மோடிஜியின் அரசாட்சியும் பின்பற்றி மக்கள் நல திட்டங்களையும் தமிழக மக்கள் முன்னேற வேண்டிய செயல் திட்டங்களையும் சிந்தனையில் கொண்டு செயலாற்றுமாறு வேண்டிக் கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.